ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இறைவன் இருக்கின்றார் என்பதை பேச்சிலே மட்டுமல்ல, சரியான நேரம் வரும்பொழுது செயலிலேயும் செய்து இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்ன நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த தமிழ் கிறிஸ்தவ யூடியூப் சேனல். கடந்த சில வாரங்களாக பரிசுத்த வேதாகமத்தை எப்படி நாம் வாசிக்க வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் பேசியிருந்தேன். அதில் அநேக தவறாக புரிந்து கொள்வதனால வரக்கூடிய விளைவுகள் தான் கிறிஸ்தவ மார்க்கத்தில் கொள்கை குழப்பங்களும் ஆயிரக்கணக்கான சபை பிரிவுகளும் வந்திருக்கிறது என்று சொல்லி நான் பேசியிருந்தேன். அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய வேத வல்லுநர்களை பற்றி நான் குறிப்பிட்டிருந்தேன். உதாரணமாக ஜான் மெக்கார்த்தர், உலக பிரசித்தி பெற்ற வேத வல்லுனர். அவர் மரித்து போய்விட்டார். அவர் கூட மிகவும் தவறாக வேதாகமத்தை புரிந்திருக்கிறார் என்று சொல்லி நான் பேசியிருந்தேன். இன்றைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய ஜான் பைப்பர், ஜான் மெக்கார்த்தரை போலவே பிரசித்தி பெற்ற ஒரு வேத பிரசங்கியார், அவரும் கூட மிகவும் தவறாக பேசியிருக்கிறார் என்று சொல்லி அதற்கான நான் காரணங்களை நான் குறிப்பிட்டு காண்பித்திருந்தேன். இப்படி இவர்களை எல்லாம் குறிப்பிட்டு காட்டுவதனுடைய நோக்கம் ஏதோ அவர்களை குற்றப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அதை பல்லாயிரக்கணக்கான சாதாரண விசுவாசிகள் பின்பற்றி வருகிறதுனால இந்த உலகத்தில் கிறிஸ்தவ மார்க்கத்தில் பயங்கரமான குழப்பங்கள் தான் அதிகமாகிட்டு வருகிறதே தவிர எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்று சொல்லி நான் பேசி இருந்தேன். அது சரியானதா தவறானதா என்று சொல்லி நீங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அதற்காக உங்களுடைய மனதை, உங்களுடைய சிந்தனைகளை தூண்ட வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கமே தவிர மற்றபடி அவர்களெல்லாம் எனக்கு எதிரிகள் கிடையாது. இப்படி சொல்லுவதற்கான காரணம் அதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் என்பதற்காக தான். அதே போல் கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக பெண்டிகாஸ்டல் சபையை சேர்ந்த ஒரு வேத வல்லுனர் தான். அவரு கூட பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஒரு கருத்தை பேசியிருக்கிறார். அது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர், அதாவது திரியேக தேவன் 3 நபராக இருக்கிறார். அதில் 3வது நபர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போது இந்த வேத வல்லுனர், அவர் பேர் ரிக் ரென்னர். அவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர். அமெரிக்காவில் இருக்கிற வேத பண்டிதர்கள் அல்லது வேத வல்லுநர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிறிஸ்தவர்களுக்கும் போதனைகள் எல்லாம் அவர்கள் கொடுக்கிறார்கள். அதை எல்லாரும் தான் மற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாம் உலகம் முழுவதும் பின்பற்றி இருக்கிறார்கள். அங்கிருந்து தான் அநேக கொள்கை குழப்பங்கள், தவறான போதனைகளெல்லாம் வந்திருக்கிறது, கள்ளத்தனமான போதனைகள் எல்லாம் வந்திருக்கிறது என்று சொல்லி தான் நான் பேசியிருக்கிறேன். அதனால தான் நான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அமெரிக்கா தேசத்திற்கு செல்லுவது, அங்கே இருக்கக்கூடிய வேத வல்லுநர்களோடு நான் உரையாடுவது, இப்படியாக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆக இந்த ரிக் ரென்னர் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை நாம் தொடர்ந்து மீண்டுமாக பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பேசியிருக்கிறார். அதாவது ஆங்கிலத்தில் அவர் இப்படி சொல்லியிருக்கிறார், we must be refilled by the Holy Spirit regularly என்று அவர் சொல்லியிருக்கிறார். refilled by the Holy Spirit என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது முற்றிலும் ஒரு தவறான ஒரு கருத்து. ஆனால் அவர் அப்படி சொல்லுவதற்கு என்ன காரணம் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அவர் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில வேத வசனங்களை அவர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக தான் நான் இதை உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். அவர் சொல்லுவதற்கான என்ன காரணம் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அவர் பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலர்கள் எழுதின அவர்களுடைய புத்தகத்தில் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை அவர் பயன்படுத்தி, நாம் எல்லோரும், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் மீண்டும் மீண்டுமாக பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டே கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பேசுகிறார். அதே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில்,
ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறையில் இருக்கக்கூடிய பலரும் மீண்டுமாக அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேதாகமத்தை பயன்படுத்தி ரிக் ரென்னர் அவர்கள் அப்படி தவறாக பேசியிருக்கிறார். அவர் புரிந்து கொள்வதில் அவர் தவறு செய்திருக்கிறார் என்று சொல்லி தான் நான் சொல்லுகிறேன். அவரை போலவே பெந்தேகோஸ்தே சபையில் அல்லாத இவாஞ்சலிக்கல் குரூப்ஸில் இருக்கிற வேத வல்லுநர்கள் கூட அப்படி தான் பேசியிருக்கிறார்கள். அவர்களோடு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், தினசரி நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்று கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பதாகவே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கிறிஸ்டியன் அப்பாலஜெட்டிக் மினிஸ்ட்ரி பண்ணி கொண்டிருக்கிற வில்லியம் லேன் கிரேக் கூட அப்படி தான் அவர் சொல்லியிருந்தார். நான் அவரிடத்துல கூட அவரிடத்துல நான் இது பற்றி இல்லை, இன்னொரு சப்ஜெக்டில் நான் அவர்கிட்ட நான் விவாதம் பண்ணியிருக்கிறேன். ஆக இப்படி பரிசுத்த ஆவியானவரை மீண்டும் மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி அவர்கள் சொல்வது வேதத்தில் முற்றிலும் ரொம்ப தவறானது. அவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருப்பதனால அப்படி சொல்லுகிறார்கள் என்று தான் நான் சொல்லுகிறேன். சரி, அப்போது என்ன தவறு அங்கே நடந்திருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்ப்போமானால், முதலாவது பரிசுத்த ஆவியானவருடைய தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய கேரக்டர் அல்லதுன்னா அவருடைய தன்மை, த நேச்சர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். 3வது திருத்துவத்தில் 3வது நபராக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருடைய பண்புகள் அல்லது தன்மை என்ன சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37, 38, 39 வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய தன்மையை குறித்து இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். அப்படி அவர் சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு இன்னும் வரவில்லை. அவர் இயேசுவானவர் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்ட நபர் என்று சொல்லி அவர் தன்னுடைய சீசர்களுக்கு விலக்கி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, யாராவது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு விட்டால் அவர்களுடைய சரீரத்திற்குள்ளாக அவர் ஒரு நீரூற்றாக ஓடிக்கொண்டிருப்பார் என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். அவுட் ஆஃப் ஹிஸ் பெல்லி ஃப்ளோஸ் ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர், அதாவது ஜீவனுள்ள தண்ணீராக ஓடிக்கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவானவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அவுட் ஆஃப் ஹிஸ் பெல்லி ஃப்ளோஸ் ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். இதே ஒரு லிவிங் வாட்டர் என்ற வார்த்தையை இயேசுவானவர் அந்த சமாரியா பெண்ணிடத்தில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ பாருங்கள், ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு விட்டால் அதற்கு அப்புறமாக அவர் மீண்டும் மீண்டுமாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவரே அவருடைய உடலிலே இருந்து ஒரு நீரூற்றை போல அவர் ஓடிக்கொண்டிருப்பார் என்று சொல்லி இயேசுவானவர் அங்கே சொல்லியிருக்கிறார். அதனுடைய பொருள் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, வேதாகமத்தை வாசிப்பதன் விளைவாகத்தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நான் ஏற்கனவே பல முறை பேசியிருக்கிறேன். அப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு நீங்கள் வேதாகமத்தை எடுத்து நீங்கள் வாசித்து செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே நமக்கு தேவையில்லை. காரணம் என்ன? ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு விட்டால் அதற்கு அப்புறமாக வேதாகமத்தை எடுத்து அவர் வாசிக்கலாம். இல்லைக்கு அவருக்கு ஏதாவது குறிப்புகள் வேணும் என்று சொன்னால் அவர் வாசிக்கலாம். அதெல்லாம் நம்ம வேண்டாம் என்று சொல்லுவது இல்லை. அதாவது பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய சரீரத்தில் வாசமாக இருக்கும் பொழுது வேதாகமத்தை எடுத்து வாசித்து பல செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவசியமில்லை என்று சொல்லி தான் நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு அது புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
வேதாகமத்தை எடுத்து வாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லுகிறேன். எப்போ? நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு. அப்போ பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? வேதாகமத்தை வாசிப்பதன் விளைவாகத்தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி பெற்றுக்கொண்டு விட்டால் நீங்கள் வேதாகமத்தை கூட எடுத்து என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விஷயங்களும் வேதாகமத்தில் எழுதப்பட்டதை போல ஒருவேளை நமக்கு தெரியாவிட்டாலும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் உங்களுடைய சரீரத்தில் ஒரு ஜீவ ஆறாக ஓடிக்கொண்டிருக்கும். நீங்கள் பேசுவதே வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தான் நீங்கள் பேசிக்கொண்டிருப்பீர்கள். அது உங்களுக்கு தானாகவே வரும். காரணம் என்ன என்று பார்த்தால், பரிசுத்த ஆவியானவர் தான் வேதாகமத்தையே எழுதி கொடுத்திருக்கிறார். அதனால் ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு வேதத்தினுடைய செய்திகளை பேசும் பொழுது வேதத்திற்கு வெளியே அவர்னால் செல்லவே முடியாது, செல்ல வேண்டிய அவசியமும் இருக்காது. அதனால தான் வேதாகமத்தை எடுத்து படித்து அதற்கு பிற்பாடு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் வாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லுகிறேன். இப்போ வாசிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொன்னால் அப்போ வேதாகத்தை நீங்கள் வாசிக்கவே கூடாது, தூக்கி போற்றலாம் என்பதாக அர்த்தம் அல்ல. அதாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வாசமாக இருக்கும் பொழுது அவர் ஜீவ ஊற்றாக ஒரு நதியைப் போல அவர் ஓடிக்கொண்டிருப்பதினால வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை நீங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் வேதாகமத்தை வாசிக்காமலேயே அதனுடைய கருத்துக்களை நீங்கள் பேச முடியும் என்பது தான் அதனுடைய முக்கியமாக செய்தியாக இருக்கிறது. இது ஒன்று. அதனால் மீண்டுமாக மறுபடியும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காக இதை நான் உங்களுக்கு இப்படி விளக்கி சொல்லுகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் பரிசுத்த ஆவியானவரை மீண்டுமாக நாம் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று எதுக்கு சொல்லுவதற்கான காரணம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுவது என்பது ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சி அல்ல. உலகத்திலேயே மகா பெரிய நிகழ்ச்சி தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது என்பது. ஆக பரிசுத்த ஆவியானவரை இந்த கடைசி காலத்தில் பெற்றுக்கொள்வது என்பது ஆதாம் எப்படி ஜீவ சுவாசத்தை பெற்றுக்கொண்டாரோ அதை போன்ற ஒரு சம்பவம். பாருங்கள், உலக சரித்திரத்திலேயே ஒரே ஒரு முறை தான் ஆண்டவர் அவருடைய ஜீவ சுவாசத்தை மனிதனுக்கு அந்த சிலையாக இருந்த மண்ணாக இருந்த மனிதனுக்கு கொடுத்ததுனால அந்த மண் அது மாம்சமாக மாறி அவர் ஜீவ ஆத்மாவாக மாறுகிறார். அதற்கு இணையான ஒரு நிகழ்வு தான் இந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுவது என்பது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது அசாதாரணமான ஒரு நிகழ்ச்சி. தட்ஸ் அ சூப்பர் நேச்சுரல் ஃபெனாமினா என்று சொல்லி நம்ம அதை விளக்கி சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக மரியாள் ஒரு கன்னியாக இருந்திருக்கிறார்கள். அந்த மரியாள் ளுடைய சரீரத்திற்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் போனதுனால தான் மரியாள் கர்ப்பவதி ஆனார்கள். அது பாருங்கள், இந்த 6000 வருட காலத்தில் ஒரே ஒரு முறை தான் நடந்திருக்கு. அப்போ ஒரே ஒரு முறை தான் 6000 வருட காலத்தில் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு. அது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆக்ஷன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதே போல் இந்த கடைசி காலங்களில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு சாதாரண நிகழ்ச்சி கிடையாது. அது ஒரு சூப்பர் நேச்சுரல் நிகழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஸோ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒரு மனிதனுடைய சரீரத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய பெற்றோர்களிடத்திலிருந்து மூதாதையர்களிடத்திலிருந்து வந்திருக்கிறதான இந்த ஆவி வெளியே செல்ல வேண்டும். அது வெளியே போனால்தான் வெளியில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மனிதனுடைய சரீரத்தில் முத்திரை போடப்படுவார். அதை குறித்து எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக விசுவாசத்தினுடைய விளைவாக அல்லது விசுவாசத்திற்கு பிறகு ஒரு மனிதன் தான் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்படுவான்.
ஒரு ட்ரிப்பு முத்திரை போடப்பட்டதற்கு பிற்பாடு எப்படி மீண்டுமாக பரிசுத்த ஆவியானவரை திருப்பிடியும் நிரப்புவது? அது நிரப்பவே முடியாது. முத்திரை போட்டாச்சுன்னா அவ்வளோதான். அந்த முத்திரையை என்ன பண்ண முடியாது, யாராலும் உடைக்க முடியாது. ஸோ இந்த ஒரு செய்தியினால தான், இந்த ஒரு முக்கியமான அம்சத்தினால தான் சொல்லுவது என்ன என்றால், பரிசுத்த ஆவியானவர்களால் மீண்டும் மீண்டுமாக நிரப்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுவது இந்த ஒரு காரணத்திற்காக தான். அப்போ முதலாவது காரணம் பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவரோட தன்மையை நம்ம பார்க்கும் பொழுது, அவர் ஒரு ஜீவ ஊற்றாக, ஒரு நதியாக இருப்பதனால, ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் பொழுது, வாசமாக இருக்கும் பொழுது, அவனிடத்திலிருந்து அவன் வேதாகமத்தினுடைய காரியங்களை, அவன் வேதாகமத்தை பார்க்காமலேயே படிக்காமலேயே பேச முடியும் என்று சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். இரண்டாவது காரியம், பரிசுத்த ஆவியானவரை முத்திரை போட்டதற்கு பிற்பாடு மீண்டுமாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது அவசியமில்லாதது, தேவையில்லாதது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி மீண்டுமாக பரிசுத்த ஆவியானவரை ஆலை நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் போட்டிருக்கிற மனிதனுக்கு கொடுத்திருக்கிற அந்த முத்திரையை உடைக்க வேண்டும். அதற்கப்புறம் திரும்பியும் நிரப்ப வேண்டும். அப்புறம் திருப்பியும் முத்திரை போடணும். அப்புறம் திருப்பியும் இது வேதாகமத்தில் சொல்லப்படாத விஷயங்கள் என்பதை இதிலிருந்து நாம் இந்த 2 விஷயத்தின் மூலமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். மூன்றாவது விஷயம், இயேசுவானவரை நீங்கள் பாருங்கள். அவர் பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பம் தரிக்கப்பட்டு அவர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். அவர் எந்த ஒரு வேத பாடசாலைக்கும் அவர் போகலை. ஆனால் அவர் வேதத்தினுடைய காரியங்களை தான் அவரால் பேச முடியும். வேறு எந்த காரியத்தினாலையும் அவர் பேச மாட்டார். அவர் பேச வேண்டிய அவசியமும் இல்லை. அதே போல் நீங்கள் வேதாகமத்தில் மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் எடுத்து நீங்கள் வாஸ்து பார்த்தீர்களானால், இயேசுவானவருடைய ஊரை சேர்ந்தவர்கள், அவரோடு கூட வாக்குவாதம் பண்ணக்கூடிய மக்களெல்லாம் அவங்க என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இயேசுவானவருடைய உபதேசத்தை எல்லாம் கேட்டுவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், இது எல்லாம் எப்படி, இந்த ஞானம் இதெல்லாம் எப்படி இவருக்கு கிடைத்தது? இவருடைய அம்மா மேரி, இவருடைய அப்பா தச்சன், இவருடைய சகோதரர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறதை நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். சரி, இயேசுவானவரனால் எப்படி இப்படியெல்லாம் அவ்வளோ ஞானமாக எல்லாம் பேச முடிஞ்சது? அதற்கான காரணம் என்ன? அவர் பரிசுத்த ஆவியானவர்களை அவர் பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பம் தரிக்கப்பட்டு இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்ததுனால, அவர் தெய்வம், மனிதன் அதாவது தெய்வமானவர் தேவன் மனிதனாக வந்திருப்பதனால, அவர் வேதத்தினுடைய காரியங்களை, வேதத்தை வாசிக்காமலே அவரால் என்ன பண்ண முடியும், பேச முடியும். அதனால தான் அந்த மக்களெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இவருக்கு இப்படி இந்த ஞானமெல்லாம் எங்கிருந்து வந்தது என்று சொல்லி கேட்குறார்கள். காரணம் என்ன? அவர் போய் யாஷிவானா யூதர்களுடைய வேத பாடசாலை, அங்கெல்லாம் போய் அவர் என்ன பண்ணலை, படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இதிலிருந்து நம்ம புரிந்து கொண்டு விடலாம், மீண்டும் மீண்டுமாக பரிசுத்த ஆவியானவரை நிரப்பப்பட வேண்டியது அவசியமில்லை என்று சொல்லி இதிலிருந்து நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். சரி, இப்பொழுது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். அங்கே பேதுரு எழுந்து நிற்கிறாரு பேசுவதற்காக. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த 8வது வசனத்தில் பேதுரு பரிசுத்த ஆவியானவரை நிரப்பப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரியாக அந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கூட்ட ஜனங்கள் ஒரு அறையில் இருக்கிறார்கள். அந்த அறை அசைந்தது. அப்பொழுது என்ன ஆயிடுச்சு? பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் நிரப்பப்பட்டு அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 2 வசனங்களை வைத்துத்தான் பெந்தேகோஸ்தே சபையை சேர்ந்தவர்கள், இன்னும் மற்ற இவாஞ்சலிக்கல் சபையில் சேர்ந்தவர்களும், நான் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட வேண்டும், மீண்டும் மீண்டுமாக நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தவறாக சொல்லுகிறார். காரணம் என்ன? இந்த வசனங்களை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள். எப்படி தவறாக புரிந்து விட்டு விட்டார்கள் என்று சொன்னால், நிரப்பப்படுவது என்பது அதாவது பரிசுத்த ஆவியானவரை ஊற்றப்படுவதை குறிக்காது. அதாவது ஒரு மனிதனுடைய சரீரத்திற்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆறாக, ஜீவ தண்ணீராக அவர் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய அந்த பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சரீரத்திற்குள்ளாக இருக்கக்கூடியவர் மேலே அதாவது நிரப்பப்பட்டு அவர் தன்னுடைய வார்த்தைகளை இப்படி பேசும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் ஜீவனுள்ள வார்த்தைகளாக என்ன பண்ண முடியும்?
யார் யாரெல்லாம் பிரசங்கத்தை கேட்டுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ பாருங்கள், ஒரு மனிதனுடைய சரீரத்திற்குள்ளே ஜீவ நதியாக ஓடிக்கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எழுந்து மேலே வந்து அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார், பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து அவர் என்ன பண்ணுவார், மற்றவர்களுக்கு அவர் அப்படியே கடந்து போய் மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வார்கள். அதற்காக தான் அங்கே வந்து பேதுரு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு என்று சொல்லி அவர் அங்கே எழுதியிருக்கு. அதே மாதிரி தான் அந்த அறையில் இருக்கிற கூட்டத்து ஜனங்கள், அவர்களும் ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் தான். ஸோ அப்போ அவர்கள் வந்து ஒரு ஜெபத்திற்காக கூடியிருக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் ஜீவ நதியாக அவர் ஓடிக்கொண்டிருப்பதனால அவர் என்ன பண்ணுகிறார், அவர்களுடைய சரீரத்துக்குள்ளாக இருந்து அவர்களுக்கு நிரம்பி அவர் வழிகிறார். அதுதான் அதனுடைய பொருள். அப்போ நிரம்பி அல்லது நிறைந்து போகிறத நம்ம என்ன சொல்லுவோம், ஃபில்டுன்னு தான் சொல்லுவோம் இங்கிலீஷில். ரீஃபில்டுன்னு சொல்ல மாட்டோம். ஃபில் ஆகி என்ன ஆகுது, அது வந்து அவர் வந்து வெளியில் வந்து அவங்க பேசும் பொழுது ஜெபிக்கும் பொழுது மற்றவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதை கேட்கிறார்கள். இதற்காக தான் நிறைந்துன்னு சொல்லி எழுதியிருக்கு. அது நிரப்பப்பட்டுன்னு எழுதியிருக்கிறதுனால அவர் மீண்டுமாக பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த வசனங்களை நான் உங்களுக்கு காண்புகிறேன். அப்போ பாருங்கள், இந்த 2 வசனங்களை தவறாக புரிந்து கொள்வதனால வரக்கூடிய விளைவுகள் தான். இன்னும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்த அப்போஸ்தலர்கள் போய் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, நற்செய்திகளை அறிவித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் அவர் வெளியிலே வந்து இந்த நற்செய்தியை கேட்கிறவர்களெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதாக அப்போஸ்தலருடைய புஸ்தகங்களில் நாம் வாசிக்க முடியும். இன்னும் அப்போஸ்தலர்கள் போய் கைகளில் யாராவது மேலே வைத்தார்களே என்று சொன்னால் அவர்கள் வந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி, அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் அவர் தான் ஜீவ நதியாக ஓடிக்கொண்டிருப்பதனால அவர்களுடைய சரீரத்திலிருந்து அவர் நிரம்பி வெளியில் வந்து கைகள் மூலமாக இன்னொருத்தருக்கு என்ன சொல்ல முடியும், அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்ய முடியும் என்பதற்காக தான் இந்த சம்பவங்களெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதுனால ஒருவர் வந்து மீண்டுமாக பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட வேண்டும் என்ற ஒரு அவசியமே இல்லை. வேத வசனத்தை தவறாக புரிந்து கொள்வதனால இருக்கக்கூடிய விளைவுகள் தான் இப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்காக நான் இந்த செய்தியில் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அதை குறித்து சிந்தனை செய்து பாருங்கள். ஏனென்று கேட்டால் கடைசி காலங்கள் வரும் பொழுது கொள்கை குழப்பங்கள் அநேகமாக இருக்கும் என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு உலகத்தில் நடந்தேறி வருகிறது. இன்றைக்கு பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட யாராவது ஒரு நபர் இயேசுவானவர் செய்த காரியத்தை செய்து காண்பிக்க முடியுமா? இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார்? ஏன்னா அன்றைக்கு இருந்த யூதர்களெல்லாம் போய் இயேசுவானவரத்தில் கேட்கிறார்கள், வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளம் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி. இயேசுவானவர் என்ன சொன்னார்? அவர் சொன்னார், இந்த தேவாலயத்தை இடித்து பாருங்கள், நான் அதை 3ஆம் நாளில் எழுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவருடைய சரீரமாகிய ஆலயத்தை அப்படி சொன்னார். ஏன் சரீரமாக ஆலயம் ஆயத்தை அப்படி சொன்னாருன்னு கேட்டால், தேவனுடைய ஆலயம் என்பது இந்த காலத்தில் மனிதனுடைய சரீரம் மட்டுமே தவிர வேறு எந்த ஒரு கட்டடமோ எந்த ஒரு அழகான மாளிகையோ கிடையாது. மனிதனுடைய சரீரம்தான். அதற்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் செய்தால் அந்த சரீரமானது தேவனுடைய ஆலயமாக மாறிவிடும். அந்த தேவாலயத்தை என்ன பண்ண முடியாது, யாராலையும் அழிக்க முடியாது. அதை செய்து இந்த உலகத்தில் யாராவது காண்பிக்க முடியுமா? அதை செய்து காண்பிக்கிறதுக்கு 2.5 பில்லியன் கிறிஸ்தவர்களில் யாராவது இருக்காங்களான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, 2 பேர் இருக்கிறாங்க, அவங்களால செஞ்சு காமிக்க முடியும். அதுதான் இந்த உலகத்தை என்ன பண்ண போகிறது, முடிவுக்கு கொண்டு வரப்போகிறது. அதுக்கு பிற்பாடு இயேசுவானவர் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இருக்கிறார். அதனால் இதெல்லாம் வச்சு நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்பதற்காக உங்களிடத்தில் இவர்களை பேசுகிறேன். இதே 24 நிமிடத்திற்கு மேலாக சென்று விட்டது. இவ்வளோ நேரம் கிடைத்ததற்காக நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.